ஹாய் கைஸ், நான் தான் ஹுசேன். ஸோ டுடே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மீமை ரியாக்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு நம்மளுக்காக நிறைய விஷயத்துல கடை ஏதாவது வச்சிருப்பான். அந்த கடைக்கு நம்ம போனோம்னா ஃப்ரீயாவே எல்லாமே பண்ணி தந்துருவான். அவன் ஃப்ரீயா பண்ணி கொடுத்ததையே இன்னொரு நாள் போயிட்டு டபுளா அதை வாங்கிட்டு போயிடுவான். ஆரம்பிக்கலாங்களா? என்ன மாப்பிள்ள, எனக்கு இன்னைக்கு முடி சூப்பரா வெட்டிக்கிறேன். நீ பாக்கிறதுக்காக ஹீரோ மாதிரி இருக்கிறேன் நான் இன்னைக்கு. சொல்லு மாப்பிள்ள, எவ்வளவு காசு ஆயிடுச்சு? என்ன சொல்ற மச்சான், ஒன்ட்டெல்லாம் நான் காசு வாங்குவேனா? நீலாம் எனக்கு தம்பி மாதிரி, ஒன்ட்டெல்லாம் நான் எப்பயுமே காசு வாங்க மாட்டேன். என்ன சொல்ற மாப்பிள்ள, வாங்கிக்கோ மாப்பிள்ள. மச்சான், நான் ஒரு வாட்டி சொல்லிட்டல மச்சான், நான் உன்ட்ட காசு வாங்க மாட்டேன்னு. நீ போ மச்சான், நீ வீட்டுக்கு போ. டேய் மச்சான், எப்படி இருக்கிற? எனக்கு ஒரு 5 கிலோ கறி வேணும் மாப்பிள்ள. அடங்கொம்மால நம்மள நிறைய பேர் நிறைய நேரம் சேடான ஒரு சுச்சுவேஷனை மீட் பண்ணும். சடனா யாராச்சும் நம்ம பார்த்து ஹாய்டா எப்படிடா இருக்க அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்கேன்டா அப்படின்ட்டு ஒரு அந்த கஷ்டத்தை வந்து நம்ம ஹார்ட்ல ஹைட் பண்ணி வச்சுக்கிட்டு ஹாப்பி ஃபேஸை நம்ம ரிவீல் பண்ணுவோம். ஹலோ அண்ணா, அண்ணா உங்க காசு ஒரு வாரத்தை திருப்பி கொடுத்துடுறேண்ணா. எனக்கு வேலை கூட போயிடுச்சுண்ணா. என் தங்கச்சிக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும்ண்ணா. ஒரு வாரம் டைம் மட்டும் கொடுங்கண்ணா. என் அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லைண்ணா. கண்டிப்பா ஒரு வாரம் கழிச்சு காசு கொடுத்துடுறேண்ணா. டேய் அஸ்வின், எப்படி இருக்கிறடா? டேய் மச்சி, நான் சூப்பரா இருக்கிறேன்டா. எனக்கு மட்டும் எங்க ரவுண்ட் கட்டி அடிக்குது. என்ன சார் கஷ்டம் இருந்தா அப்படி சார் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணோன்னு நீலாம் கண்டிப்பா கமிட்டட் ஆயிடுவ, கண்டிப்பா நீலாம் லவ் பண்ணுவ அப்படின்னும் போது சில சைக்கோ மாதிரி பண்ணுவானுங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க உங்களுக்கு இருப்பாங்க. மறக்காம இந்த வீடியோல அவனுங்கள இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மச்சான், நீ ஒரு நாள் லவ் பண்ணுவடா? மனுஷன் முடி செகண்ட் குறுக்கா மாறல என்ன பெரிய அதிசயம்? இதெல்லாம் சகஜம் தான். நமக்கு எதிரி வெளியே இல்ல, உள்ளே இருக்கானுங்க. இந்த நண்பன் தான். நான் மாமே வேலைக்கு வரலையா? ஓனர் கேட்டாரு. ஆமா மாமே, நான் நீ லீவு வத்த அந்த ஆள்கிட்ட சொல்லி வரலன்னு. ஓகே மாமே, கான்ஃபரன்ஸ் கார்ல ஒரு இருக்காரு, நீ ஏன் சொல்லிட்டு. அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. ஸோ சேலரி வந்துட்டு 30ஆம் தேதி போட்டா சந்தோஷம். ஆனா ஒரு சில கம்பெனிலலாம் பாத்தீங்கன்னா டே 2 டே 3 அந்த அளவுக்கு டேஸை விட்டுட்டு போறாங்க பாருங்க சேலரி. அப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்துல இப்படிதான் எனக்கு தோணும். லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல? என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ. ஆனா நிறைய பேர் ரொம்ப பாவங்க. கொஞ்சம் ஆபீஸ் பாத்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடேவே ஒர்க்கிங், அதோட கம்ப்ளீட். சாட்டர்டே சண்டே லீவு. நிறைய ஐடி ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா சாட்டர்டே கூட வைக்கிறான், சண்டே கூட வைக்கிறானுங்க. அவங்களுக்கு நிறைய பர்பஸ் இருக்கு போல வைக்கிறானுங்க. இருந்தாலும் ஸ்டாஃப் வந்து பாத்துட்டீங்கன்னா காண்டாவானுங்க. எரிச்சலாவே இருக்கு. எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சதுக்கே அவன் மண்டைய போந்திருக்கணும். தப்பிச்சா நீ. இப்படியே எல்லா ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சுட்டு நீனு வச்சுக்க, பேப்பர் போட்டு டூரே போக மாட்டேன். ஒன்னும் போட்டு தள்ளி டூரே போயிடும். எங்கிருந்துடா வந்துக்கிறாங்க? நம்ம வந்து நியூ ஜாயினிங் பண்ணுவோம். நம்ம கூட நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நம்மளுடைய சீனியர்லாம் பாத்தீங்கன்னா ஜூனியருக்கு சொல்லி தருவாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. பசங்களுக்கு இல்ல, சொல்லி கொடுக்கறது ஃபுல்லா பொண்ணுங்களுக்கு. அவனா நீ? நீ வாச்சலாம். நீ ஹார்ட்டா காம்பேக் எங்க விக்குது? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. யோ யாரியா நீங்களா? இளவையா எல்லாம் வா. ஓ பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லம்மா. ஐயோ ஓ ரத்தத்துல பெத்தெடுக்க விதி வீடுமா. ஆஹா ஆஹா. ரத்த குழம்பு வைக்க மாட்டேன், ரத்த குழம்பு வைப்பேன். ரத்த குழம்பா? காலைல ஏஞ்சிக்கணும்னாலே அவ்வளோ சோம்பேறியா இருக்குங்க. பட் ஆனா ஏஞ்சி நம்ம உடனே குளிச்சிட்டோம்னா சோம்பேறித்தனம் அப்படின்றது நம்ம கிட்ட இருந்து லீவ் ஆயிடுது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணும். ஓகே, மணி 8 ஆச்சு. இப்பதான் எந்திரிச்சிருக்கிறோம். இன்னும் பள்ளி வளர்க்கணும், குளிக்கணும், கிளம்பணும். என்ன பண்ணலாம்? இன்னைக்கு பேசாம ஆபீஸ்ல லீவு போட்டான்னு இந்த மேனேஜர் பையில நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்குது.
அவன் காட்டு கத்து கத்துவாங்க. எவ்வளவுதான் மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சாலும் நீ என்ன கலட்டி மாட்டினா அப்படின்னு அந்த மேனேஜர் கேட்பான். பேசாம உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு லீவ போட்டுருவோமா? ஐயோ, வீட்டுல இவாள சமாளிக்கிறதுக்கு அந்த ஆளையே சமாளிச்சிடலாம். உண்மையாங்க. வீட்ல அவ்வளோ ப்ரெஷர். பட் ஆனா ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, அதை விட அதிக ப்ரெஷர். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நம்மலாம் காசு கேட்டா ரொம்ப பண்ணுவோம். அதே ஒரு பொண்ணு கேட்டா எதுவுமே பேச மாட்டான். டக்குன்னு எடுத்து கொடுப்போம். நான் துடிக்கிறேன். டே மாப்பிள, ஒரு 100 ரூபாய் இருந்தா தாடா, நாளைக்கு தந்துடுறேன். மாமே, என்கிட்ட சுத்தமா காசு இல்லாம நானே அவங்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன்டா. நீ வந்து என்கிட்ட கேக்குற பத்தியா? எல்லாரும் கிட்ட கேட்டு பார்த்துடா மாப்பிள, எவனுமே இல்லன்ட்டான்டா. நீ ஆச்சு யாருக்கிட்ட நான் வாங்கி தயேன்டா. இப்ப என்னடா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? நானே எல்லாருக்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், எவனும் தரலன்னு சொல்லிட்டு இருக்கேன். எவங்கிட்ட நான் வாங்கிட்டான்னு சொல்றேன். சரி விடுடா. என்னடியே கால் பண்ணிருக்க? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல பேபி, அர்ஜென்ட் 500 ரூபாய் தேவைப்படுது. உங்ககிட்ட இருந்தா சென்ட் பண்ணி விட. ஏய் லூசு, 500 ரூபாய் தானே, 1000 ரூபாய் கூட அமுச்சு விடுறேன் பாரு இப்போ. அதான் ஓத்தா, நான் 100 ரூபாய் தான்டா கேட்டேன். அது கூட இல்லன்னு சொல்லிட்ட, பரவாயில்ல. ஆனா எவ்வளவு ஒரு திகாக 500 ரூபாய் நான் 1000 ரூபாய் கூட அமுச்சு விடுன்னு சொல்றேன்ல, பாத்துக்கிறேன்டா. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுங்க ஏதாவது பெண்டிங் ஒர்க் ஏதாவது வச்சிருப்பாங்க. ஒரு பையன் இருப்பான். அவனுக்கு ஆனா தெரியாது அதை பத்தி. இவங்க நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. அதுவே தெரியாத அந்த பொண்ணு ஏதோ சிரிச்சு பேசிச்சு அப்படின்றதுக்கு காரணமாக அந்த பொண்ணோட எல்லா ஒர்க்கையும் பண்ணி கொடுப்பான். அண்ணா பெண்களுக்காக ஏன்னா நீங்க இவ்வளவுதான் கஷ்டப்படுறீங்க. எதுக்கு நான் இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்படுறீங்க? உடம்பு ஏன் நீங்க இப்படி வளர்த்துக்கிறீங்க? இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பே. என் ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா, எப்பா இப்படி தெரியுமாங்க இருந்தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிறைய இக்னோர் பண்ணான், ஹர்ட் பண்ணான். ஓகே, அவன் இந்த மாதிரி அப்போ ஒரு சுச்சுவேஷன்ல அப்படி நடந்துக்கிட்டான். அடுத்ததுல இருந்து ஹலோ, யாருன்னா இருக்கிறீங்களா? அமைதியா இருக்குது. இப்படிதான் இருந்தாயிட்டு. ஹலோ மச்சான், சொல்றா மச்சான். மச்சான் இன்னைக்கு ஆள் ஞாபகமாவே இருக்குடா, சித்து இல்லாம இருக்குடா. ஐயோ மச்சான், ப்ரோ நான் வேற போல பாத்துடலாம் மச்சான். அவ இல்லைன்னா உணர்த்தி விட்டு தள்ள மச்சான். மச்சான் தப்பு மச்சான். அவ மட்டும்தான் என் லைஃப்ல, அவ ஒருத்தி மட்டும்தான் மச்சான். அஞ்சலடா, அஞ்சல மச்சாவோ. ஆட பாவிகளா. உன்கிட்ட நான் காசு தான் கேட்டேன். அதுக்குன்னு இவ்வளோ பொய் சொல்லுவேன்ட்டு நான் சுத்தமா நினைச்சே பார்க்கல. டே கலை, சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் வாங்கித்தாடா. சேலரி வரவனுக்கு போட்டிருப்பாங்க, ஏதாச்சும் வாங்கித்தாடா. டே ஹவி, சேலரிய ஒன்னும் போடலடா. நானே இஎம்ஐ வேற கட்டணும்டா. நீ வேற அங்கிட்டு போறியா? எப்பதான் நீ வாங்கி தந்திருக்க? எப்பவுமே இப்படிதான் சொல்ற. டேய், நானே டென்ஷன்ல இருக்கேன், கம்முன்னு போயிடுறா. யாராவா பாக்கறதுக்கு கலை மாதிரி இருக்கான்? இரு, எங்க இருக்கான போன் அடிச்சு பாப்போம். கலையா ரெண்டு தெரியுறதா? இந்த தாய்மொழி எதுக்கு போலாங்க? வேற கல்யாணம் கோச்சு பாலன் எடுத்து இத சமாளிப்போம். சொல்லு அவி, எங்கடா இருக்க? நான் எங்க இருக்கேன்ட்டு அது அப்புறம் தெரிஞ்சுப்ப. கலை, நீ எங்கடா இருக்க அத சொல்லு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்குடா, கோல்ட் ஆயிட்டு இருக்குடா. ஹாஸ்பிட்டல் தான் இருக்கியா இல்ல வேற எங்கேயாச்சும் இருந்துகிட்டு போய் சொல்றியா? ஹாஸ்பிட்டலு தானே இருக்க, ஏன்டா நம்ப மாட்டேங்கிற? சரி, நீ வீடியோ கால் பண்ண, நீ எங்க இருக்குன்ட்டு தெரிஞ்சிடும். ரவி, டாக்டர் கூப்பிடுறாங்க, நான் அப்பா கால் பண்றேன். அட ஓத்தா, பானிபூரி கடையில ஓத்து துணுகுன்னு ஹாஸ்பிட்டல் இருக்கான போய் சொல்றா. இதெல்லாம் அவனை வச்சுக்கிறேன். எப்படியோ சமாளிச்சாச்சுடா சாமி. அதெல்லாம் ஜாமான விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. எனிவே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் இன்ஸ்டன்டா உங்களுக்கு வரும். ஓகே, பாய்.